மோகன் சர்மா அவரோட இன்டர்வியூஸ் அவரோட நியூஸ் தான் இப்போ பரவலாக வந்துட்டு இருக்கு. போயஸ் கார்டன்ல வீடு இருந்தவர் இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கிற அளவுக்கு அவரோட வாழ்க்கையே பிரட்டி போட்டிருக்கு. மோகன் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தமிழ் ரசிகர்களுக்கே தெரியும். நிறைய தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த சட்டக்காரின்ற படத்துல நடிச்சப்ப லட்சுமி அதுல வந்து ஜோடியா நடிச்சிருந்தாங்க. நம்ம தமிழ் நடிகை லட்சுமி. 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த படத்துல நடிக்கும் போது ஒரு காதல் ஏற்பட்டு அது திருமணத்துல முடிஞ்சது. 1975 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. ஒரு 5 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ சில காரணங்கள் அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. இது மோகன் சர்மா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணாரு. அது 2வது கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் 3வது கல்யாணமா பாத்தீங்கன்னா சாந்தின்னு ஒரு பரதநாட்டிய டான்ஸரை வந்து மேரேஜ் பண்ணிருக்காரு. 2வது மேரேஜ் பண்ணார் இல்லையா, அந்த 2வது மேரேஜுக்கு இவருக்கு ஒரு வாரிசு இருக்கு, ஒரு பையன் இருக்காரு. அவர் வந்து இப்ப ஜெர்மனியில இருக்காரு. 3 திருமணம் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது குடும்ப வாழ்க்கையிலே அவருக்கு அமைதி இல்லைங்கிறது நமக்கு ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. சரி, அது அவருடைய பர்சனல் லைஃப், அது அவர் கடந்து அதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து ஆதரவு தான். நீங்க பணம் காசு வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆதரவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அம்மையார் வீடு இருக்கு இல்லையா, ஜெயலலிதா அம்மையார் வீட்டுக்கு பக்கத்து வீடு இவரோட வீடு, மோகன் சர்மாவோட வீடு. இன்னைக்கு என்ன சொல்றது, துரதிருஷ்டவசமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்துல இருக்காரு. கும்முடிப்பூண்டியில மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு காசு இல்ல. எனக்கு சமீபத்தில் காலில் ஒரு ஆபரேஷன் ஆயிடுச்சு. ஆதரவு இல்லாம இருக்கேன். முதியோர் இல்லத்துக்கு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். மூத்த நடிகர்னு சொல்லக்கூடிய மோகன் சர்மா அவரோட இன்டர்வியூஸ் அவரோட நியூஸ் தான் இப்போ பரவலாக வந்துட்டு இருக்கு. அவரே வந்து இன்டர்வியூவும் கொடுத்துருக்காரு. என்னென்ன அவர் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. பல சாதனைகள் பண்ணியிருக்காரு. சினிமா துறையில் எல்லா துறையிலுமே முக்கிய பங்காற்றியிருக்காரு. சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு போயஸ் கார்டனில் வீடு இருந்தவர் இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கிற அளவுக்கு அவரோட வாழ்க்கையே பிரட்டி போட்டிருக்கு. அவருக்கு அதுக்குன்னு காரணம்னு அவர் யாரையுமே ப்ளேம் பண்ணி எதுவுமே சொல்லலை. இருந்தாலும் அப்படி போயஸ் கார்டனில் அவ்வளோ பிஸி ஷெடியூலாக வாழ்ந்தவர் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. சார் இதை எப்படி சார் பார்க்குறது? மோகன் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தமிழ் ரசிகர்களுக்கே தெரியும். நிறைய தமிழ் படங்களில் நடிச்சிருக்காரு. விஜயகாந்தோட நடிச்சிருக்காரு, சிவாஜி, அப்புறம் சரத்குமார், இன்னும் பல பேரோட, விஜய், அஜித், பிரசாந்த், பல பேரோட நடிச்சிருக்கிறாரு. பிரபலமான ஒரு நடிகர். கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜில் வந்து நடிச்சிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளத்தில் 1974 சட்டக்காரின்னு ஒரு படம் நடிக்கிறார். சட்டக்காரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து குறிப்பிடுற, கேரளாவில் அப்படி தான் சொல்லுவாங்க போல். அந்த கேரக்டரில் வந்து லட்சுமி நடிச்சிருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து நடித்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த படம் சேது மாதவன் ஒரு டேரக்டர். அந்த டேரக்டர் ரொம்ப பாப்புலரான டேரக்டர், மலையாளத்தில் ரொம்ப பிரபலமான டேரக்டர், ரொம்ப நல்ல நல்ல படங்கள் எடுத்தவர். அந்த படத்தில் நடித்த இவரை வந்து மலையாள ரசிகர்கள் யாரும் வந்து அவ்வளோ லேஸ்டில் மறந்துருக்க முடியாது. மலையாளத்தில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இன்னொரு படம், அதாவது வந்து நம்ம பிரேம் நஷீர் நடித்த படம் பார்த்திங்கன்னா நெல்லுன்னு ஒரு படம். அந்த நெல்லுங்கிற படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட், பயங்கரமான ஹிட்டு. அந்த படத்தில் இவர் வந்து செகண்ட் ஹீரோ கேரக்டர் நடிச்சிருப்பார். அந்த இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து நல்ல ஹைட்டாக, நல்ல சிகப்பாக, நல்ல ஒரு எலிகண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி, பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார். அப்போ 74 70கள்லாம் எப்படி இருந்திருப்பாருங்க பாருங்கள். அவருடைய இளமை காலகட்டங்களில் அந்த சட்டக்காரி படம் வந்தப்பெல்லாம் கேரளாவில் வந்து பெண்கள்லாம் இவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோவாக இருந்திருக்காரு. அப்புறம் தமிழ் குறிப்பிடும்படி சொல்லணும் அப்படின்னா ஏணிப்படிகள்னு சிவகுமார் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திபன் கனவு, நீ ரொம்ப அழகா இருக்க, அப்புறம் சுயம்பரம், விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் நடிச்சிருக்காரு, சச்சினில் நடிச்சிருக்காரு, பார்த்திபன் கனவுல நடிச்சிருக்காரு. இப்படி குறிப்பிட்ட நல்ல நல்ல படங்களில் வந்து தமிழ்லையுமே நடிச்சிருக்கிறாரு. ஸோ தமிழ் ரசிகர்களுக்குமே தெரியும். இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சட்டக்காரின்ற படத்தில் நடித்தப்ப லட்சுமி அதில் வந்து ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. நம்ம தமிழ் நடிகை லட்சுமி. 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு காதல் ஏற்பட்டு அது திருமணத்தில் முடிஞ்சது. 1975 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. ஒரு 5 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ சில காரணங்கள் அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்ன காரணம், ஏன் அந்த திருமணம் முறிவில் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இது மோகன் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணார். அது 2வது கல்யாணம் பண்ணார். அதுக்கப்புறம் 3வது கல்யாணமாக பார்த்தீங்கன்னா சாந்தின்னு ஒரு நடன கலைஞர், அதாவது வந்து பரதநாட்டிய டான்ஸரை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு. 2வது மேரேஜ் பண்ணார் இல்லையா, அந்த 2வது மேரேஜுக்கு இவருக்கு ஒரு வாரிசு இருக்குது, ஒரு பையன் இருக்கார். அவர் வந்து இப்போ ஜெர்மனியில் இருக்கார், ஒரு பையன். ஸோ ஒரு பிரபலமான ஒரு அந்தஸ்து, ஸ்டேட்டஸு. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட், அதாவது ஃபிலிம் அண்ட் டிவி இன்ஸ்டியூட் இருக்குது பார்த்தீங்களா, அது அன்றைக்கெலாம் அதில் படிச்சுட்டு வந்தால் பெரிய
கிரேடு, பெரிய மரியாதை. 1970களிலே பார்த்தீங்கன்னா அதில் படித்து நடிகராக வந்து தேர்ச்சி பெற்று பாஸ் பண்ணி வந்த முதல் தென்னிந்திய நடிகர் வந்து இவர் தான், நம்ம மோகன் சர்மா தான். ஸோ மோகன் சர்மா அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 படங்கள் தயாரிச்சிருக்கிறாரு, 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சில படங்களில் பார்த்தீங்கன்னா பின்னணி குரலில் பாடல்கள் வந்து சில பேருக்கு வந்து பாடியிருக்காரு. பல துறைகள் இருந்திருக்காரு. நான் சொல்கிறேன் பாருங்க, நடிகராக இருந்திருக்காரு, இயக்குனராக இருந்திருக்காரு, தயாரிப்பாளர் இருந்திருக்காரு, பின்னணி பாடகராக இருந்திருக்கிறாரு, திரைக்கதை வசனங்கள் எழுதியிருக்கிறாரு. ஸோ அவருடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். ஒரு லெஜெண்டரி ஆக்டர்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியான ஒரு நடிகர். போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அம்மையார் வீடு இருக்கு இல்லையா, ஜெயலலிதா அம்மையார் வீட்டுக்கு பக்கத்து வீடு இவரோட வீடு, மோகன் சர்மாவோட வீடு. ஸோ போயஸ் கார்டன்ல அந்த காலத்திலே வீடு வாங்கினாதான் உண்டு, இப்பெல்லாம் வாங்கவே முடியும், இப்பெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. அதெல்லாம் 200 கோடி 100 கோடின்னு ஆகி போச்சு. அந்த மாதிரி அந்த காலத்திலே போயஸ் கார்டன்ல வீடு வாங்கி இருந்திருக்கிறார் அப்படின்னா அந்த அந்த குவாலிட்டி, அந்த சம்பாத்தியம்லாம் அவருக்கு இருந்திருக்கு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றது, துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கார். கும்மிடிப்பூண்டியில் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்காருங்கிறது சமீபத்தில் வந்து எப்படியோ லீக் ஆகி அது நிறைய இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மோகன் சர்மா பற்றி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. இந்த முதியோர் இல்லத்துக்கு போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா படம் எடுத்தார். 20 படம் எடுத்தது அதெல்லாம் விட்டுருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2012 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமம்னு ஒரு படம் எடுத்தார். நம்ம கிராமங்கிற ஒரு படத்தை எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி நல்ல படம். சுகுமாரின்னு ஒரு பெரிய நடிகை, மலையாள நடிகை, அவங்க நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருந்துச்சு அந்த படத்துக்கு. நம்ம கிராமங்கிற படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு நல்ல பெஸ்ட் ஃபிலிம்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே இருந்தும் கூட அந்த படம் தயாரித்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கோடி ரூபா அவருக்கு நஷ்டமாயிடுச்சு. ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு தயாரித்தார், அதில் நஷ்டமாயிடுச்சு. அந்த நஷ்டத்திலேருந்து மீள முடியாத ஒரு சூழல். அந்த படம் வியாபாரமாகலை. எப்போவுமே நீங்கள் எப்படின்னா கமர்ஷியல் படத்துக்கு தான் நல்ல மார்க்கெட் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து பெருசாக வியாபாரமாகாது. அப்படி வந்து அந்த வியாபாரத்தில் படம் எடுத்து சிக்கி அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாமல் போயஸ் கார்டன் வீடியுமே விற்கிற ஒரு சூழல் வந்துருச்சு. வித்துட்டு இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை அப்படின்றது உண்மையாலுமே ஒரு வேதனையான விஷயம்தான். சினிமாவில் வந்து 100 படங்கள் நடித்த ஒரு நடிகர், இத்தனை படம் தயாரித்த ஒருத்தர் அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து முதியோர் இல்லத்தில் இருக்காரு, ஆதரவு இல்லாமல் இருக்காரு அப்படின்ற போது அது வருத்தமான விஷயம்தான். அதான் அவர் பதிவிட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அந்த படம் எடுத்ததுனால இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், யாரும் வந்து நல்ல படம் எடுக்கணும்னு போய் சிக்கிக்காதீங்க என்னைய மாதிரி அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஓகே சார், அவர் சொல்லறதே அந்த படத்தோட காப்பி ரைட்ஸ் யாருன்னா வாங்கிட்டா அதை வச்சு நான் லாஸ்ட் காலத்தை பார்த்துப்பேன்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் அவரை பற்றி நியூஸ் வந்ததால் இதுக்கப்புறம் நிறைய பேர் உதவுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அவர் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கார் போல், சிஎம்க்கு லெட்டர் போட்டிருக்கார் போல். அதே மாதிரி அவராக சொன்னது எனக்கு உதவுனதுலேயே ரஜினிகாந்த் சார் அவரை ஹைலைட் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆயிருக்கக்கூடாது, சரி ஆயிடுச்சு, பேங்க் அக்கௌண்ட் கொடுங்கன்ட்டு 1 லேக் உடனே போட்டாருன்ற மாதிரிலாம் சொன்னார். இதுக்கப்புறம் அவருக்கு உண்டான உதவிகள் எல்லாமே தேடி போய் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் எல்லாருமே பேச ஆரம்பிச்சு, இதுக்கப்புறம் அவருக்கு எப்படி சார் இருக்கும்? உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காமலாம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் பணம் இல்லாத பல சினிமா கலைஞர்களை நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா பவா லக்ஷ்மணன்றவர் கூட பார்த்திங்கன்னா ஒரு காலில் வந்து சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி சுகர் வந்து ஓவராக ஜாஸ்தியாகி அவருமே வந்து குடியிருக்கிறதுக்கு கூட வீடு இல்லாத ஒரு சூழல் வந்து, அப்புறம் நம்ம ராஜ்மோகன் அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நேராக போய் பார்த்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஏ ஹாஸ்டல்லே தங்குறதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் பணம் கொடுத்துட்ருக்காங்க. ஜீவா ஒரு பக்கம் பணம் கொடுக்குறாரு, ரஜினிகாந்த் மாதம் 10,000 ரூபா கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் இருக்குது சினிமாவில். அதான் சொல்கிறேன்ல, சினிமாவில் பெரிய பிரபலமான இருந்த கலைஞர்கள் ஒரு காலகட்டத்தில் பிரபலமாக இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த கடைசி காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பணம் சேர்க்காமல் போயிடுறாங்க. பணம் சேர்க்காமல் போயிடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சில பேருக்கு வந்து வாய்ப்புகள் பெருசாக கிடச்சிருக்காது. இப்போ பவா லக்ஷ்மண்லாம் எடுத்திங்கன்னா பெருசாலாம் வாய்ப்பு கிடச்சிருக்காது. நிறைய படங்கள் நடித்தார், சப்போர்ட்டிவ் ஆர்டிஸ்ட், ஒரு காமெடினா தான் நடித்தார். ஆனால் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா படம் தயாரிச்சிருக்கிறார், போயஸ் கார்டனில் இருந்திருக்கிறார். எல்லாம் இருந்தும் கூட இப்படி ஒரு நிலைமைங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு சூழல் தான். இது எப்படியோ கேள்விப்பட்டு ரஜினிகாந்த் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா அவர் விஜய் அவர்களோடய சேர்ந்து பார்த்தீங்கன்னா 2-3 படம் நடிச்சிருக்காரு. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படிங்கிறது வந்து அவர் குறிப்பிட்டு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 மாகாணத்துக்கு, அதாவது தமிழ், கேரளா, அப்புறம் வந்து ஆந்திரா, கர்நாடகா 4 மாகாணத்துக்கும்
ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம சென்னையில் தான் இருக்குது, அண்ணா சாலையில் தான் அதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கு ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அதுக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எலெக்ஷன் நடந்து தேர்ந்தெடுப்பாங்க. 4 மாகாணத்தை சார்ந்த தயாரிப்பாளர்கள் ஓட்டு போட்டால் தான் அதில் வந்து ஜெயிக்க முடியும். அப்படி வந்து 2002 2003 ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சட்டம், அதாவது வந்து ஒரு பாஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த மெம்பராக இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வயசாயிருச்சு, ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றேன், அந்த மெம்பர்ஷிப் வேணான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா பென்ஷன் மாதிரி, உதவித்தொகை, பென்ஷன் தொகை, ஏதோ ஒன்று சொல்லலாம், அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு ஊக்குவிச்சு அனுப்பணும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சினிமாவில் தயாரிப்பாளர்கள் பல சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க, படம் எடுத்து தான். அப்படி இருக்கும்போது அந்த சட்டம் இவர் ஏற்றிருக்காரு. இவர் இருக்கும்போது அந்த ஃபிலிம் சேம்பருக்கு இவர் ஃபோன் பண்ணி கேட்டுக்காரு. எந்த ஃபிலிம் சேம்பருக்கு இவர் தலைவராக இருந்திருக்காரோ அங்கே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. நேரையும் போயிருக்காரு. இந்த மாதிரி நானே ஒரு சட்டம் போட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது, அந்த 5 லட்ச ரூபா கொடுங்க, நான் அந்த மெம்பர்ஷிப்பை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சட்டம்லாம் மாற்றிட்டோம் சார், நாங்கள் இப்போ அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. நடிகர் சங்கத்தில் வந்து மெம்பராக இருக்காரு. நடிகர் சங்கத்தை தொடர்பு கொண்டிருக்காரு. சின்ன சின்ன உதவிகள் கிடைச்சிச்சா என்னன்னு தெரில. ஆனால் நடிகர் சங்கம்லாம் இப்போ வந்து இது தெரிய வந்ததுக்கப்புறம் நிச்சயமாக உதவி செய்வாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நடிகர்கள்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தனுஷ் மாதிரி பல பேர் பலவிதமான உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ உதவிகள் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து எப்படின்னா, இந்த இடம் கிடைக்கிது பார்த்தீங்களா, இந்த கும்மிடிப்பூண்டியில், அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஓல்டேஜ் ஹோமு. அதுவே பார்த்தீங்கன்னா இவர் கிடைச்சது எப்படின்னா, இவருக்கு ரோட்டரி கிளப் இருக்கு இல்லையா, அதில் வந்து 2004 2005 அதுலேயும் இவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. ரோட்டரி கிளப்லேயும் வந்து தலைவராக இருந்திருக்காரு. ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதான் சொல்கிறேன்ல, ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதராக ஒரு குவாலிட்டியான லைஃப் தான் லீட் பண்ணியிருக்காரு. ஆனால் துரதிருஷ்டவசமாக பாருங்கள், இப்போ வந்து அந்த ரோட்டரி கிளப்பில் இருக்கிறவங்களை தொடர்பு கொண்டு தான் அவங்க தான் இதை வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த ஹோமேஜில் தங்கிக்கோங்கன்னு இலவசமாக. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு காசு இல்லை, எனக்கு சமீபத்தில் காலில் ஒரு ஆப்ரேஷன் ஆயிடுச்சு, நான் வந்து ஆதரவு இல்லாமல் இருக்கேன். அவங்க மனைவியை பற்றி எதுவும் சொல்லலை, அந்த 3வது மனைவியை பற்றி எதுவும் சொல்லலை, மகனை பற்றியுமே எதுவுமே சொல்லலை. இல்லை, மகனை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. ஒரு மகனை பற்றி பெயர் என்ன வேலை செய்யறாருல குறிப்பிடல, ஜெர்மனில இருக்காருன்னு, எதுவுமே ஜெர்மனியில் ஒரு மகன் இருக்காருன்னு மட்டும் சொல்லியிருக்காரு. அந்த மகன் வந்து ஏன் பார்த்துக்கலையா, என்ன காரணம்னு தெரியல. அந்த காரணத்துக்காக தான் பேர் எதுவுமே சொல்லாம விட்டுட்டு இருக்காரு. அதான் பேர் எதுவுமே சொல்லலை. ஒரு மகன் இருக்காரு, தந்தை வந்து பிரபலமானவர், எப்படி சொல்லுது, சினிமாவில் பிரபலமான ஒரு பிரபலம், இன்னைக்கு ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்காருன்னும் போது பெற்ற பிள்ளை தானே காப்பாற்றணும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெற்றவங்க தான், அதாவது வந்து நம்மளுடைய தாய் தந்தையை காப்பாற்றுறதுங்கிறது தான் உலகத்திலே சிறந்த ஒரு ஒரு அது மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. தாய்க்கு சேவை செய்கிறதும் தகப்பனுக்கு சேவை செய்கிறதும், அது மாதிரி அவர் எதுவும் செய்யலையா என்னன்னு தெரில. ஆனால் மகனை அவர் எங்கேயுமே குற்றம் சொல்லலை, எங்கேயுமே குறையும் சொல்லலை, குற்றமும் சொல்லலை. ஆனால் என்ன நடந்தது தெரில. இந்த ரோட்டரி கிளப்பில் தான் வந்து இவரை வந்து இங்கே போய் சேர்த்து விட்டுருக்குறாங்க. மருந்து மாத்திரை இருக்கிறது காசு இல்லை, அப்படி எதுக்குமே காசு இல்லை, சாப்பாட்டுக்கு காசு இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் உண்மையாலுமே வேதனையாக இருக்குது. போயஸ் கார்டனில் வீடு இருந்திருக்கு, அது இந்த நம்ம கிராமங்கிற படம் எடுத்து அதை வித்துட்டார். அதனுடைய கடன் அடைக்கிறதுக்கு அதை வித்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேத்பட்டில் எங்கேயோ போய் ஒரு வாடகை வீட்டில், சின்ன வீட்டில் இருந்தாரு. அந்த நேரத்தில் இந்த போயஸ் கார்டன் வித்து கொடுத்தாங்கல்ல, அதுல ஏதோ புரோக்கரேஜ் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அது நடந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பிரபலமா பேசப்பட்டது. இவரோட வந்து அவங்க போய் சண்டை போட்டு அடிச்சு மூக்கெல்லாம் கூட உடைஞ்சு காயத்தோட எல்லாம் சில வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ ஒரு படியா கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. இனிமே நம்மளை யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லைன்ற ஒரு காலகட்டத்தில் தனிமையில் என்ன செய்ய முடியும்? வயோதிகம், தனிமை எல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். போய் இந்த முதியோர் இல்லத்தில் சேர்ந்துடலான்ற முடிவுக்கு வந்துட்டார் போல. சேர்ந்துட்டார். நிறைய பேர் இது கேட்கும்போது வேதனைப்படுறாங்க. நிறைய படங்களில் நடித்த ஒருத்தருக்கு இப்படி நிலைமைன்றாங்க. உதவிகள் நிறைய கிடைக்கும், நிறைய உதவிகள் கிடைக்கும். விஜய் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கார். அவர் கூட நிச்சயமாக ஏதாவது உதவி செய்ய வாய்ப்பு இருக்குது. உதவிகள் கிடைக்கும். ஆனால் எப்படின்னா, நம்ம சம்பாத்தியம் பண்ணுறோம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் நம்ம சேர்த்து வச்சுக்காம விட்டுரும். நிறையா சினிமா துறையில் பல தயாரிப்பாளர்கள், பிரபலமாக இருந்த தயாரிப்பாளர்கள் பேரெல்லாம் குறிப்பிட்டா ரொம்ப சங்கடமாக இருக்கும். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மரணித்த காலகட்டத்தில் 4 பேர் 5 பேர் அவங்களுடைய மரணத்துக்கு போகலை. சினிமாக்காரவங்க யாருமே போகாமல் இருப்பாங்க. சொந்தக்காரவங்க ஒரு 4 பேர் இருந்தாலே பெரிய விஷயம். அப்படி எத்தனையோ பேர் நம்ம குறிப்பிடலாம். அது குறிப்பிடுறது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படி பல பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து அமைஞ்சு போயிடுது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. அதல பாதாளமான ஒரு ஒரு விஷயம். ஒரு உள்ள நீங்கள் விழுந்துட்டீங்க அந்த பாதாளத்துக்குள்ளே அப்படின்னா வெளியில் எந்திரிச்சு வர்றது கஷ்டம். பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும், இன்னொரு படம் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும், அடுத்தடுத்து படங்கள் வெற்றி படங்கள் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பல தயாரிப்பு நிறுவனங்கள், தொடர்ந்து பிரபலமான படங்கள் எடுத்த தயாரிப்பு நிறுவனங்கள், இன்றைக்கி தயாரிப்பு நிறுவனம் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இவர் வந்து சிக்கிட்டார். ஸோ உதவி கிடைச்சாலும் ஆதரவுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் தவிக்கிறார். எனவே சார், அவர்
போயஸ் கார்டனில் இருந்திருக்காரு. அவங்க லக்ஷ்மி அவர்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு கல்யாணம், அடுத்த ஒரு கல்யாணம். நீ கேட்கும் போதே அவர் குடும்ப வாழ்க்கையே ஒரு போராட்ட வாழ்க்கையாக தான் இருந்த மாதிரி இருக்குது சார். இப்போ லாஸ்ட் காலத்திலே ஒரு போராட்ட நிலைமையில தான் இருக்காரு. உறவுகள் என்பது லாஸ்ட் காலத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சவால்கள்லாம் வரும்ன்றது அவர் எப்படி சார் பார்க்குறது? உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வேதனையான விஷயம் தான். அவரு நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 திருமணம் பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது, குடும்ப வாழ்க்கையிலே அவருக்கு அமைதி இல்லைங்கிறது நமக்கு ரொம்ப வெளிப்படையாவே தெரியுது. சரி, அது அவருடைய பர்சனல் லைஃப், அது அவரு கடந்து அதெல்லாம் தாண்டி வந்துட்டாரு. இன்னைக்கு வந்து ஆதரவு தான். நீங்க பணம், காசு வச்சிருந்தீங்கன்னா கூட, உங்களுக்கு ஆதரவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆதரவு இல்ல அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு கடைசி காலகட்டத்தில நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மனிதன். அதுவும் இவ்வளோ பெரிய உயரத்தில வாழ்ந்து, புகழோட இருந்து, பாப்புலரா நெறைய தொடர்ந்து ஷூட்டிங்கள்லாம் போயிட்டு வச்சுட்டு பிஸியா இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ கும்முடி பூண்டியில ஒரு ஹோம்ல ஒரு அமைதியான ஒரு சூழல்ல அமைதியான சூழல்ல வாழ்றது கடைசி காலத்துங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா, யாருமே நமக்கு நம்மளுடைய ரத்த உறவு யாரும் இல்லையே, நம்ம பிள்ளை இல்லையே, நம்ம வந்து சொந்தம் இல்லையே, யாரும் நமக்கு தோள் கொடுக்க ஆள் இல்லையேன்னு நினைக்கும்போது, அது ரொம்ப உண்மையாலுமே வேதனையான ஒரு விஷயம் தான். அது கடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான். 1000 பேர் 1000 ஆறுதல் சொல்லலாம், பணம் குடுக்கலாம், காசு குடுக்கலாம், போய் பார்க்கலாம், எல்லாமே இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கைங்கிறத அவரு தான் வாழ்ந்தாகணும். மிச்ச காலத்த அவரு தான் வாழ்ந்தாகணும். அது ரொம்ப கொடுமை. பல பேர் வந்து இன்னைக்குன்னா, அம்மா, அப்பாவ வந்து நல்ல காசு, பணம் எல்லாம் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அனாதை இல்லத்தில விடுறது, ஹோம் ஏஜ்ல இந்த மாரி முதியோர் இல்லத்தில விட்டுட்டு போறது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஹியூமன் வேல்யூஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு காலத்தில அந்த ஹியூமன் வேல்யூஸ்க்கு பெரிய மரியாதை இருந்துச்சு. அப்பா, அம்மான்னா பெரிய மரியாதை. அப்பா நம்மள ஆளாக்குனாரு. அப்பா தான் நம்ம ஹீரோ அப்படின்னு நெனச்ச காலமெல்லாம் போயி, அம்மா தான் நம்மள பெத்தெடுத்தாங்க, பால் ஊட்டி, சீராட்டி வளர்த்தாங்கங்கிற காலமெல்லாம் போய், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப இந்த எப்படி சொல்றது? இந்த ஆரவாரமான, ஆர்ப்பாட்டமான இந்த வாழ்க்கை சூழல்ல வந்து அவங்களையே வந்து சுமையா நினைச்சுக்கிறாங்க. வீட்ல ஒரு பொமரேனியன் டாக வந்து பொண்டாட்டி பிள்ளை, ஒரு பொமரேனியன் டாக கூட்டிட்டு போணும் ஒரு கார்லேன்னு நினைக்கிறாங்களே தவிர, கூட வந்து நம்ம தாயை வந்து அரவணைக்கணும், தகப்பனை அரவணைக்கணும், வயசான காலத்துல அவங்க எங்க போவாங்க அப்படிங்கிற மனநிலை யாருக்குமே இல்லாத ஒரு சூழல் வந்துருது. நான் இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது ஒரு காணொளி நான் பார்த்தேன். தொடர்ந்து வந்து YouTubeல வந்துகிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு வயசான அம்மா. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75, 78 வயசு இருக்கும். அவங்க ஒரு பதிவு பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னா, என் பையன் வந்து என்னை கொண்டு வந்து ஒரு நாள் இந்த முதியோர் இல்லத்தில இறக்கி விட்டுட்டு போனான். அம்மா இங்க இரு நான் வருவேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா, நான் ஒவ்வொரு நாளையும் காலையில எந்திரிச்சு வந்தோனே, அந்த வாசல்ல வந்து நின்னு என் பையன் வருவானா? என் பையன் வருவானா? இன்னைக்காவது என் பையன் வருவானா? இன்னைக்காவது என் பையன் வருவானான்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க அழுகுறாங்க பார்க்கும்போதே நமக்கே கண்ணீர் வந்துரும். பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா வரவே இல்ல என் பையன். இதுவரைக்கும் வரவே இல்ல. இப்ப கூட வந்து நான் பேசுறத பார்த்துட்டு வருவானா? வரமாட்டானா? என் பையன நான் பார்க்க மாட்டேனா? நான் என் பையன பார்க்க மாட்டானா? எப்படி பாருங்க ஒரு தாயோட ஏக்கம். அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, "பெத்த அம்மா, அப்பாவ விட்றாதீங்கப்பா. ஒரு ஒரு உருண்டை சோறு குடுங்கப்பா. வேற நீங்க என்னப்பா சாப்பிடுற உங்களுக்கு?" ஒரு உருண்டையில ஒரு உருண்டையா குடுங்க. பார்த்துருக்கீங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க. இந்த சாப்பிடுற ஒரு உருண்டை சோறுல ஒரு உருண்டை நீங்க வந்து குடுங்கப்பா. அந்த அம்மா, அப்பாவ விட்றாதீங்கப்பா. பாவம்ப்பா அப்படின்னு அவங்க கண் கலங்குறதுக்கு பார்த்தீங்களா, அந்த வீடியோ பயங்கர வைரல் YouTubeல இருக்கு. அத பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஒரு மகன் கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டான். அந்த தாய் பாருங்க. தினம் தினம் ஏங்கி நிக்கிறாங்க. மகன் வரமாட்டானான்னு. அந்த மகன் வருவானா எப்படின்னு தெரியல. ஏன்னா இவ்ளோ கல் நெஞ்சக்காரனா ஒரு மகன் இருப்பானா அப்படின்னா இருக்கான். அப்ப பெத்த உள்ளம் எப்பவுமே வந்து ரொம்ப மென்மையானதுங்கிறது அந்த தாயை பார்க்கும்போது தெரியுது. ஸோ பெற்ற தகப்பனும் தாயையும் காப்பாத்துறதுங்கிறது உலகத்திலேயே அது கடமை கிடையாது. நம்ம செய்யணும். நம்மளுடைய நமக்கான விஷயம் அது. அத வந்து இந்த மாரி பெற்ற தாய் தகப்பனை காப்பாற்றணும்னு எல்லாரும் நினைச்சாங்கன்னா, இந்த மாரி முதியோர் இல்லத்துக்கு வயதானவர்கள் போக வேண்டிய அவசியமே இருக்காது. முதியோர்கள் இல்லமே இல்லாம போயிரும். அப்படி ஒரு சூழல் வரணும். ஓகே சார். நீங்க சொன்ன மாரி தான். புகழ் உச்சியில வாழ்ந்தாரு. இன்னைக்கு முதியோர் இல்லத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு நல்லதே நடக்கட்டும். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.